அதையே சொல்லியாச்சு. இத சொல்றதுக்கு என்ன? ப்ளீஸ் லீலா சொல்ல. எல்லாருக்கும் தெரியும், அப்பாவை தவிர. பவானிக்கு அது அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான குடும்பம் லீலா உங்க குடும்பம். என்ன சொல்றீங்க? நண்டு சுண்டக்கா முதற்கொண்டு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இத பத்தி மூச்சு கூட விடாம, உங்க அப்பாவுக்கும் தெரியாம, மருமகன்களுக்கும் தெரியாம இந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னா இது யமகாதக வேலை இல்ல? என்னங்க சொல்றீங்க? ஒரு பொம்பளைக்கு ரகசியம் தெரிஞ்சாவே ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. 5 பொம்பளைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா 5 பேரு கமுக்கமா இருந்திருக்கீங்க. அழுத்த காரிங்கடி நீங்கெல்லாம். கொலைய கூட மறைச்சு முழுங்கி செமிச்சிருவீங்க. அப்படிதானே? ப்ளீஸ்ங்க, இந்த மாதிரி தொனில பேசாதீங்க. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. இதை எப்படிங்க தண்டோர போட்டு எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும்? இத மறைச்சதுக்கு நீ 1000 விளக்கம் கொடுப்ப, இன்னைக்கு கொடுப்ப. ஆனா ஒன்ன மறைச்ச, என் முத கல்யாணத்தை மறைச்ச. என்ன நீங்க என்ன மாதிரிலாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்க. பெரிய யோக்கிய வெங்காய மாதிரி சுத்தி நின்று என்ன விசாரிச்சீங்கல்ல? எங்க அது அது வேற விஷயங்க. எப்படி வேற விஷயம்? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். சொல்ல போனா இந்த விஷயத்தை விட என் விஷயம் சின்ன விஷயம். என்ன நிக்க வச்சு ஆள் மாத்தி ஆள் கேள்வி கேட்டு என்ன விரட்டி விட்டீங்களே. அன்னைக்கு தூங்காம கொல்லாம என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீங்க மூடி மறைச்சது கேவலத்தை, அசிங்கத்தை. ஆனா நான் அப்படி என்ன தெரியும் பெருசா மறைச்சிட்டேன். என்னோட முதல் கல்யாணம், அதுவும் சட்டப்படி நடந்த ஒரு கல்யாணம். அதை உங்ககிட்ட சொல்லல, அவ்வளவுதானே? அதுக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டு அவமானப்படுத்தல. உங்க அக்கா தனம் தங்கச்சி புருஷன்கிட்ட பேசுற மாதிரியா பேசிச்சு? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை என்ன பார்த்து அருமாமனை எடுத்து வெட்டினு சொல்லுச்சு. இப்ப அது கூட பிறந்த பொம்பளையே ஒரு தப்பு பண்ணிருக்கு. இப்ப உன் தங்கச்சி எதை வச்சு வெட்ட போறாங்க? நான் அதை உங்ககிட்ட கேட்க வேண்டாம்? அந்த சந்தர்ப்பத்தில் பேசாதடி. என் மனசு குமுறிட்டு இருக்கு. உன் மாமன் போஸ் என் சட்டை பிடிச்சு சொன்னாண்டி, அழகர் குலத்தை விட்டு உயிரோட போக முடியாதுன்னு. அது மட்டுமா, என் மாமன் பெத்த 5 பொண்ணுங்களும் சொக்க தங்கன்னு சொன்னாண்டி. அதுல ஒரு தங்கம் தானே இப்ப தகரமாயி போச்சு. பதிலுக்கு நான் அவன் சட்டையை பிடிச்சு கேட்க வேண்டாம்? ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமைங்க இது. வாய முர்றி. பொண்ணு என்ன ஆண் என்ன? உங்களுக்கு வசதியா உங்க குடும்பத்தில் நடந்த ஒண்ண மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு என்ன அயோக்கியன்னு சொன்னீங்களே. என்ன ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு எல்லாம். நான் என் முத கல்யாணத்தை மறைச்சு உன்னை கட்டிக்கிட்டது அவ்வளவு பெரிய குத்தன்னா, உன் தங்கச்சி கெட்டு போனதை பத்தி மூச்சு கூட விடாம அவளை ஒரு அப்பாவி தலையில கட்டி வச்சிருக்கீங்களே. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சின்ன தப்பு பண்ண என்னையே அத்தனை கேள்வி கேட்டு கேவலப்படுத்தினீங்களே. நான் அதை நினைச்சு நினைச்சு எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன். உங்களெல்லாம் நான் நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டாம். உங்களுக்கு நான் பண்ணது துரோகம்னா, கோபிக்கு உங்க குடும்பம் பண்ணதுக்கு என்னடி பேரு? அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை தரணும்? உங்களுக்கு நான் பண்ணது துரோகம்னா, கோபிக்கு உங்க குடும்பம் பண்ணதுக்கு என்னடி பேரு? அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை தரணும்?
இப்ப என்னதான் பண்ணணும்ங்கறீங்க? சொல்றேன்டி, ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்க எல்லாரும் ஏன் நிலைமையில இருக்கணும்டி. உங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். நான் பட்ட அவமானத்தோட வலி என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். நான் அந்த இழிச்சு வாங்கி கோபி கிட்ட சொல்ல தாண்டி போறேன். நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு நான் ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு நான் ஒரு நியாயம், நீங்க எந்த மாதிரிலாம் நடந்துக்குவீங்க எல்லாத்தையும் சொல்ல தாண்டி போறேன். என்ன அவமானப்படுத்துறவங்களோட லட்சணம் இதுதான். அவங்கள பார்த்து கெட்டு போனவளை எனக்கு கட்டி வச்ச நீங்க ரவியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கோபி வச்சு கேட்க வைப்பேன். இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கோபி பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்து விஜயை ஏத்துக்கிட்ட பின்னாடி அனாவசியமா குழப்பம் பண்ணாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஒரு ஆளை கெஞ்சுறதோ, அதே ஆளு ஒரு தப்பு பண்ணிட்டா அவனை காரி துப்புறதோ என்னடி நியாயம்? ஓ, இதுதான் உங்க அழகர் கொடுத்த நியாயமோ? என் மனசு இப்ப நினைச்ச கூட பதறுதுடி. உங்க அப்பா அன்னைக்கு அவரு மட்டும் என்ன பெருந்தன்மையை நடந்துகிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கெஞ்சினேன். என்ன சொன்னாரு? பெரிய இவரு மாதிரி நான் என் பொண்ண உன்ன மாதிரி ஆளை நம்பி அனுப்ப முடியாது. எப்ப எனக்கு உன் மேல நம்பிக்கை வருதோ அப்பதான் அனுப்ப முடியும். அவமானப்படுத்தி அனுப்பல. அவர்கிட்ட நான் கேட்கிறேன்டி, அடுத்தவன் பண்ண சின்ன தப்புக்கு இப்படி பேசுனீங்களே. உங்க வீட்டுல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. பெரிய மனுஷனா இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க தாண்டி போறேன். கேப்பண்டி, கேட்டாதான் என் மனசு ஆறும். இது பாருங்க, என்ன பத்தின உங்க சந்தேகம் எல்லாம் தீரணும்னு நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதோட நீங்க சமாதானம் ஆகாம பழசையெல்லாம் கிளறி அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசாதீங்க. பாவங்க விஜய், அவ வாழ்க்கையில மறுபடியும் இந்த பிரச்சனையை கிளப்பணுமா? விஜய் மட்டும் தான் இன்னைக்கு வாயை திறக்கல. அவ மட்டும் அன்னைக்கு ஏதாவது பேசினான்னு வச்சுக்க, அவளை அவ இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிருப்பா. உங்க அப்பா முன்னாடி எல்லாத்தையும் நிக்க வச்சு கேள்வி கேட்க தாண்டி போறேன். என்னங்க நீங்க? இது பாருங்க, எங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. பழசு எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாதுங்க. அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. ஓஹோ, கொப்பாவை நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிறேன்னு உடனே பதறதோ? என்ன நீங்க எல்லாரும் நிப்பாட்டி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கேப்பண்டி, கேப்பேன். நாளைக்கே கோபியை பார்த்து அழகர் குளம் கூட்டிட்டு போய் சிதம்பரத்தை நிப்பாட்டி வச்சு கேப்பேன். எங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்தை நீங்க தெரியப்படுத்த போறீங்களா? அப்புறம் தெரியப்படுத்தாம இந்த விஷயத்தை எங்க அப்பாவுக்கு நீங்க தெரியப்படுத்த முயற்சி பண்ணீங்க, உங்க மொத பொண்டாட்டி மாதிரியே என்ன நானே எரிச்சுக்கிட்டு செத்துருவேன். அப்பவும் உங்களை நம்ப முடியாது. நான் எரிச்சுக்கிட்டு செத்ததுக்கு காரணம் இதுதான்னு எங்க அப்பா கிட்டே போய் சொல்லுவீங்க. அதனால உங்களையும் சேர்த்து எரிச்சிருவேன். இந்தாங்க சிதம்பரம், நல்லது கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்குங்க. என்ன தேவையில்லைங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. நன்றிங்க. நன்றி இல்ல இருக்குங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானே.
எந்த பணமா இருந்தாங்க இந்த காலத்துல ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து இன்னொருத்தர் பாக்கெட்டுக்கு பணம் மாறுறதே பெரிய விஷயம். டயத்துக்கு கொடுத்தீங்களே அதுக்கு நான் நன்றி சொல்ல வேணாமா? இருந்தாலும் நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தன்னடக்கமா இருக்கு. தன்னடக்கம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த பாருங்க, இது காசு பெருசு இல்லைங்க, இந்த நேரத்துக்கு கிடைச்சது பாருங்க, அதுதாங்க பெரிய விஷயம். பசிக்கிற வேலையில சோறு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு ருசி அதிகம், மரியாதையும் அதிகம். அது என்னன்னா, பொண்ணுங்கெல்லாம் தீபாவளிக்கு ஊர்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு சீர் செய்யணும், கொஞ்சம் செலவு ஜாஸ்தி, அதுக்காகத்தான். இல்லைன்னு உங்களை கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். பாருங்க சிதம்பரம், உங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஏங்க? எனக்கு 4 பசங்க, 4மே ஆம்பளை பசங்க. 4 பேருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். நீங்க 5 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றதுனால பணத்துக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாத்தீங்களா? நான் அப்படி நினைக்கலீங்களே. என் பொண்ணுகளை நான் பாரமா நினைக்கவே இல்லை. மகாலட்சுமிகளா நம்புறேன். விட்டு தர மாட்டீங்களே. மகாலட்சுமிகளை பெற்றிருந்தா பண கஷ்டம் எப்படி வரும்? பண கஷ்டம் யாருக்குங்க இல்ல? ஆண்டவனுக்கே பண கஷ்டம் வந்து குபேரங்கிட்ட கடன் வாங்கினதா புராணம் சொல்லிங்களா? இந்த பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பணம் காசு முக்கியம் இல்லை. நான் என் பொண்ணுங்க மேல வச்சிருக்கிற பாசம், அதுங்க என்கிட்ட காட்டுற பிரியம், இதுதாங்க முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில பெரிய பொக்கிஷமா நினைக்கிறது என்ன தெரியுங்களா? என் முகம் கொஞ்சம் சுருங்கினாலும் என் குழந்தைங்க கண் கலக்குது, அது போதுங்க எனக்கு. ஆமாங்க, வாழ்க்கையில என்ன வச்சிருக்கு? பணம் காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். சாப்பாடு, துணிமணி இதெல்லாம் இருக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா பாசம் அப்படி இல்லைங்க, நினைச்சாலே கண்ணு கசியும். அந்த மாதிரி ஒரு பாசத்தை நான் என் 5 பொண்ணுகள் மேலே வச்சிருக்கிறேன். அதுகளை என்கிட்ட காட்டுது. அதெல்லாம் நினைக்கும் போதே என் மனசு நிறைஞ்சு கண்ணு கசியா, அது போதும். இப்ப சொல்லுங்க, நான் ஒரு கோடீஸ்வரனா இல்லையா? நிச்சயமா. லீலா, லீலா உன்னதான். என்ன? நேற்று ராத்திரி நீ சொன்னது என் மனசு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. ரொம்ப நேரம் தூக்கமே வரல. உங்களுக்கு தூக்கம் வராததை பத்தி ஏற்கனவே நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்ல லீலா, உன்னை நான் சந்தேகப்பட்டதும் சரி, நேற்று நான் பேசினதும் சரி, எனக்கே முட்டாள்தனமா தோணுது. என்ன நினைச்சா எனக்கே உறுத்தலா இருக்கு. ஏன் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்? நல்லா போயிட்டு இருக்கிற நம்ம உறவுல தேவையில்லாம எதையாவது நினைச்சு பேசி டிஸ்டர்ப் பண்றேன். நான் கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் நீங்க எனக்கு மிச்சம் வைக்கவே இல்லை. இனிமேலாம் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். சத்தியமா லீலா. சரிங்க. என்ன லீலா, சரின்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற? இல்லங்க, என் மனசுல நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா சந்தோஷம்னு தோணுது. அத உங்க வாயிலே சொல்லும் போது லேசா ஒரு நம்பிக்கை வரலாமா கூடாதான்னு யோசிக்குது. நீங்க சொல்றதெல்லாம் சரினா அது சரிதாங்க, எனக்கு சந்தோஷம்தான். என்னை பத்தி யோசிச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. அந்த கோபியை பத்தி நினைச்சா பிரமிப்பா இருக்கு. அவருதான் மனுஷன் லீலா. அவரு எவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்காரு. நான் உங்ககிட்ட எவ்வளவு மோசமா நடந்திருக்கேன். அவரு கால் தூசு கூட நான் பெறமாட்டேன் லீலா. அவரு முன்னாடிலாம் நான் மனுஷனே இல்ல.
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு லீலா. எதுக்கு? நேத்து நான் உங்ககிட்ட பேசினதுக்கும் நீ வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டதுக்கும் இனிமேல் நான் பழைய ரவி மாதிரியே இருக்க மாட்டேன். கோபி, அந்த விஜய்க்கு கிடைச்ச கோபி மாதிரி உன் மேல நான் அன்பா இருப்பேன். சரிங்க. நீ சொல்ற விதத்தை பார்த்தா உனக்கு முழுசா என் மேல நம்பிக்கை வரலன்னு தான் தோணுது. தயவு செஞ்சு என்ன நம்பல. இது மாதிரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது இதுதான் கடைசி தடவை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு.